அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு தித்திக்கும் சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நம்ம வெல்லம் வந்து எந்த மாதிரி வெல்லத்தை எடுத்துக்கிறோங்கிறத பார்க்கலாம். வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். நான் இது மண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 2 கலர் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளத்தில். இந்த வெள்ளத்தில் வந்து இந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா பலகாரங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிரசம், பணியாரம், அது கொஞ்சம் இனிப்பும் அதிகமாக இருக்கும். அது பழைய வெல்லம்னு சொல்லுவாங்க. பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் புது வெல்லம் தான் சேர்க்கணும். அதனால் லைட் கலர் உள்ள வெல்லத்தில் வந்து நான் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறேன். இந்த மண்டை வெல்லத்தை வந்து நான் குக்கரில் போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிரும். சீக்கிரமும் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். இதை வந்து மாதிரி கரைச்சி நம்ம எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் காலையில் வந்து இந்த மாதிரி கூழ் அதெல்லாம் கிண்டுவீங்களா அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து பச்சரிசியில் தான் செய்வாங்க. நான் 4 டம்ளர் வந்து பச்சை